வேத ஆராய்ச்சி நேயர்களே, இன்று நாம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம் முதல் சிந்திக்கப் போகிறோம். கடந்த நிகழ்ச்சியின் இறுதியிலே இயேசு கிறிஸ்து மறுரூபமானதை குறித்து நாம் சிந்தித்தோம். பின்னர் மோசேயையும் எலியாவையும் கண்டபொழுது, குறிப்பாக அவர்கள் இருவரும் அவரை விட்டு பிரிந்து போகும்பொழுது, பேதுரு இயேசுவை பார்த்து, ஐயரே, நாம் இங்கே இருக்கிறது நல்லது. உமக்கு ஒரு கூடாரமும் மோசேக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு கூடாரமுமாக 3 கூடாரங்களை போடுவோம் என்று தான் சொல்லுகிறது இன்னதென்று அறியாமல் சொன்னான். அப்படி அவன் கூறும் வேளையிலே ஒரு மேகம் வந்து அவர்கள் மேல் நிழலிட்டது. அவர்கள் அந்த மேகத்துக்குள் பிரவேசிக்கையில் அவர்கள் பயந்தார்கள். அப்பொழுது பரலோகத்திலிருந்து, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று ஒரு சத்தத்தை கேட்டார்கள். ஆனாலும் தாங்கள் கண்டது எதையுமே அந்நாட்களிலே ஒருவருக்கும் அவர்கள் சொல்லவில்லை. சரி, மறுநாளிலே அங்கே என்ன நடக்கிறது பாருங்கள். வசனம் 37 முதல் 43 வரை பார்த்தால், இயேசுவும் அந்த 3 சீடர்களும் மலையிலிருந்து இறங்கி வருகிறார்கள். அப்பொழுது திரளான கூட்ட மக்கள் இயேசுவை சந்திக்கும்படியாக வருகிறார்கள். அவர்களிலே ஒருவன் சத்தமாக, போதுகரே, என் மகனை கடாட்சி தரல வேண்டும் என்று உம்மை வேண்டிக் கொள்கிறேன். அவன் எனக்கு ஒரே பிள்ளையாயிருக்கிறான் என்று கூறினான். காரணம் என்ன? அவனுக்கு ஒரு ஆவி பிடித்திருக்கிறது. அப்பொழுது அவன் அலறுகிறான். அது அவனை நுரைதள்ள அலக்களித்து அவனை கசக்கின பின்பும் அவனை விட்டு நீங்குவது அரிதாயிருக்கிறது என்று சொன்னான். அது மட்டுமல்ல, அதை துரைத்து விடும்படி சீஷர்களிடத்திலே கேட்டேன், அவர்களால் கூடாமற் போயிற்று என்றும் சொன்னபொழுது, இயேசு, விசுவாசமில்லாத மாறுபாடான சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருந்து உங்களிடத்தில் பொறுமையாயிருப்பேன் என்று சொல்லி அந்த மகனை அவரிடத்திலே கொண்டு வரும்படியாய் சொன்னார். அப்பொழுதும் அந்த ஆவி அவனை அலக்களித்தது. இயேசு அந்த அசுத்த ஆவியை அதட்டினார். அந்த இளைஞன் குணமானான். இதை பார்த்த எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். இந்த முழு காட்சியுமே இன்றைய சூழ்நிலையை நமக்கு விவரிக்கிறது. இயேசு கிறிஸ்து மகிமைக்குள்ளே பிரவேசித்து விட்டார். அவருடைய சீஷர்கள் அவரோடு இருக்கிறார்கள். நாம் மலையடிவாரத்திலே நிற்கிறோம். இங்கே குழப்பங்கள் இருக்கிறது. வல்லமை இல்லாத சூழ்நிலை பார்க்கிறோம். தவறான காரியங்களுக்கு ஒத்துப்போகும் நபர்களையும் நாம் பார்க்கிறோம். இந்த உலகமே பிசாசின் பிடியில் இருப்பதை நாம் பார்க்கலாம். உலகத்தின் தேவைகளுக்கு இன்றைய திருச்சபையால் உதவி செய்ய முடியவில்லை. இயேசு கிறிஸ்து அந்த ஜனக்கூட்டத்தை பார்க்கும் பொழுது அவர்களுக்கு இருந்த விசுவாச குறைவை குறித்து கடிந்து கொண்டார். அந்த பையனுடைய நிலை பரிதாபமானது. இயேசு கிறிஸ்து பையனின் தகப்பனை பார்த்து விசுவாசிக்கும்படியாக சொன்னார். தகப்பனும், ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன், என்னுடைய அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும் என்று ஜெபிப்பதாக பார்க்கிறோம். சீஷர்கள் இதற்கு முன்பு பிசாசுகளை துரத்தி இருக்கிறார்கள். ஆனால் இதை அவர்களால் துரத்த முடியவில்லை. இந்த அதிர்ச்சியோடு அவர்கள் நிற்கிறார்கள். இயேசு கிறிஸ்து, ஆம், இது வித்தியாசமான வகை என்பதை ஒத்துக்கொள்கிறார். பிசாசை கடிந்து இயேசு அந்த மகனை குணமாக்கினார். தகப்பனாருடைய கையிலே ஒப்படைத்தார். இங்கேயும் பிசாசு பிடித்து வந்த ஒரு மகனை இயேசு குணமாக்குவதை குறித்து பார்க்கும் பொழுது இது எத்தனை பயங்கரமான ஒன்று, கேடான ஒன்று என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. வசனங்கள் 44, 45 பாருங்கள். இப்பொழுது இங்கே இயேசுவும் அவருடைய சீஷரும் எருசலேமை நோக்கி போகிறார்கள். மீண்டுமாக இயேசு தமது மரணத்தை குறித்து கூறுகிறார். நீங்கள் இந்த வார்த்தைகளை கவனமாய் கேளுங்கள். மனுஷகுமாரன் மனுஷர் கைகளில் ஒப்புக் கொடுக்கப்பட போகிறார் என்றார். அவர்கள் இந்த வார்த்தையின் கருத்தை அறிந்து கொள்ளவில்லை. அது அவர்களுக்கு தோன்றாமல் மறைபொருளாய் இருந்தது. அந்த வார்த்தை குறித்து அவரிடத்திலே விசாரிக்கவும் பயந்தார்கள். இங்கே இயேசு தனது சொந்த மரணத்தை குறித்து கூறிக்கொண்டிருக்கிறார். இவர்கள் இதை புரிந்து கொள்ளாவிட்டாலும் அது என்ன ஏது என்று கேள்வி கூட கேட்க துணியவில்லை. லூக்கா 9ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்தை பார்த்தால், பின்பு தங்களில் எவன் பெரியவனாயிருப்பான் என்கிற வாக்குவாதம் அவர்களுக்குள் உண்டாயிற்று என்று பார்க்கிறோம். மறுரூபமலையிலே இயேசு மறுரூபமானதை கண்ட சீஷர்கள் அவருடைய சித்தத்துக்கு அடிபணிந்து தாழ்மையோடு இருப்பார்கள் என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அதற்கு எதிர்மாறாய் அவர்கள் நடக்கிறார்கள். இயேசு மரணத்தை குறித்து பேசுகிறார். இவர்களோ எவன் பெரியவனாயிருப்பான் என்று யோசிக்கிறார்கள். கிரீடத்தை குறித்து சிந்திக்கிறார்கள். சிலுவையை மறந்து போனார்கள். இன்றைக்கும் திருச்சபையில் இருக்கிற ஒரு சாபம் இது. அப்போஸ்தலனாகிய பவுலும் கலாத்திய திருச்சபைக்கு எழுதும் பொழுது கலாத்தியர் 5:26 வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும் ஒருவரை ஒருவர் கோபம் ஊட்டாமலும் ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்க கடவும் என்று கூறியிருக்கிறார். லூக்கா 9ஆம் அதிகாரம் 47, 48 வசனங்களை பார்த்தால், இயேசு அவர்கள் என்ன யோசிக்கிறார்கள் என்பதை அறிந்து
ஒரு சிறுபிள்ளையை எடுத்து, இந்த சிறுபிள்ளையை என் நாமத்து நிமித்தம் ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான், என்னை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்கிறான் என்று சொல்லிவிட்டு, உங்கள் எல்லாருக்குள்ளும் எவன் சிறியவனாயிருக்கிறானோ அவனே பெரியவனாயிருப்பான் என்று கூறினார். அருமையானவர்களே, இன்றைக்கும் உலகத்தின் பார்வைக்கு பெரிய விசுவாசிகளாய் பரிசுத்தவான்களாய் தெரிகிறவர்களை விட இருக்கிற இடம் தெரியாமல் இருந்து ஆனால் பரிபூர்ணமாய் கர்த்தருடைய சித்தத்தை செய்கிறவர்களே கர்த்தருடைய பார்வையிலே பெரியவர்களாய் இருப்பார்கள் என்று சொல்லலாம். லூக்கா 9ஆம் அதிகாரம் 45 முதல் 53 வசனம் வரை பார்க்கும் பொழுது, இயேசுவின் பெயராலே பிசாசுகளை துரத்துகிற ஒருவனை சீஷர்கள் கண்டதை குறித்து சொல்கிறார்கள். ஆனால் இயேசு அவனை தடுக்க வேண்டாம், நமக்கு விரோதியாய் இராதவன் நமது பட்சத்தில் இருக்கிறார் என்று சொன்னார். இப்பொழுது எருசலேமிற்கு போக அவர் தமது முகத்தை திருப்பினார். ஆனால் அப்படி போகிற வழியிலே சமாரியாவிலே தங்க எத்தனித்த பொழுது சமாரியர்களுடைய கிராமத்திலே அவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. நல்ல சமாரியன் ஓமை என்று சொல்லி சமாரியர்கள் எல்லாருமே நல்லவர்களாக இருப்பார்கள் என்று யோசித்தோம். ஆனால் யூதர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளாதது போலவே இந்த சமாரிய கிராமத்து மக்களும் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. வசனம் 54 பாருங்கள். அவருடைய சீஷராகிய யாக்கோபும் யோவானும் அதை கண்டபோது, ஆண்டவரே, எலியா செய்தது போல வானத்திலிருந்து அக்கினி இறங்கி இவர்களை அழிக்கும்படி நாங்கள் கட்டளையிட உமக்கு சித்தமா என்று கேட்டார்கள். பொதுவாக யோவான் மிக அமைதியானவர், அன்பானவர் என்று நாம் சிந்திப்போம். இங்கே அவருடைய உண்மையான நிறத்தை நாம் பார்க்கிறோம். வசனங்கள் 55, 56 பார்க்கும் பொழுது அந்த தவறான எண்ணத்தை இயேசு கண்டிக்கிறார். மனுஷகுமாரன் மனுஷருடைய ஜீவனை அழிக்கிறதற்கல்ல, ரட்சிப்பதற்கே வந்தார் என்பதை ஞாபகப்படுத்துகிறார். பின்னர் அவர்கள் வேறொரு கிராமத்திற்கு போகிறார்கள். மற்றும் ஒரு சமயத்திலே இயேசு சொல்லும் பொழுது, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் உலகத்திலே வந்தார் என்று கூறியிருக்கிறார். அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து உலகத்திலே வந்ததின் நோக்கத்தையே யோவான் அறியாமல் போய்விட்டார். இப்பொழுது இயேசு கிறிஸ்து சீஷர்கள் முன்னாலே ஒரு பரீட்சை வைக்கிறார். இந்த பகுதியிலே 3 பேர் இயேசு கிறிஸ்துவின் சீஷர்களாக விரும்புகிறார்கள். இது ரட்சிப்பை குறித்ததான கேள்வி அல்ல. அப்போஸ்தலர் 16:30 ஆண்டவமாரே, ரட்சிக்கப்பட நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டது போல இந்த கேள்வி இல்லை. இயேசு கிறிஸ்துவுக்கு சீடர்களாய் இருக்க வேண்டும் என்றால் என்ன தேவை என்பதை குறித்து இங்கே பார்க்கிறோம். முதலாவது ஒருவன் ஒரு அருமையான இளைஞன். பாருங்கள் என்ன கேட்கிறான். லூக்கா 9:57, 58 வசனங்கள். அவர்கள் வழியிலே போகையில் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் எங்கே போனாலும் உம்மை பின்பற்றி வருவேன் என்றான். அதற்கு இயேசு, நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்றார். இயேசு கிறிஸ்துவின் இந்த வார்த்தைகள் இந்த உலகத்தில் இருந்தபொழுது அவர் எவ்வளவு ஏழ்மையாக இருந்தார் என்பதை வெளிப்படுத்துகிறது. அவர் பிரயாணப்படும் பொழுது தங்குவதற்கு எந்த விடுதியிலேயும் முன்பதிவு அவர்களுக்கு கிடையாது. அவர் சுமந்து தீர்த்த சாபங்களிலே இந்த தரித்திரமும் ஒன்று. அருமையானவர்களே, இந்த முதலாவது கேள்வி கேட்ட இளைஞன் என்ன ஆனான்? அவரை பின்பற்றினானா? அது நமக்கு சொல்லப்படவில்லை. அவன் இயேசுவை பின்பற்றியிருக்க மாட்டான் என்றே நாம் எடுத்துக்கொள்ளலாம். இப்பொழுது இரண்டாவதாக மற்றும் ஒரு மனிதனை பாருங்கள். 59, 60 வசனங்கள். வேறொருவனை அவர் நோக்கி, என்னை பின்பற்றி வா என்றார். அதற்கு அவன், ஆண்டவரே, முன்பு நான் போய் என் தகப்பனை அடக்கம் பண்ண எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான். அதற்கு இயேசு, மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ போய் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கி என்றார். இங்கே இந்த இளைஞன் இயேசுவை பின்பற்ற தீர்மானித்து விட்டான். ஆனால் முதலாவது அவனுடைய தகப்பனாரை அடக்கம் செய்ய விரும்புகிறான். பொதுவாக இந்த வசனம் தவறுதலாக புரிந்து கொள்ளப்படுகிறது. இவன் தனது தகப்பனாருடைய இறுதிச் சடங்கிலே பங்கு பெறக்கூடாது என்று இயேசு சொல்லவில்லை. இந்த இளைஞன் சொல்வது என்ன தெரியுமா? தகப்பனார் மரித்து போகும் வரைக்கும் நான் அவரை வீட்டிலிருந்து பார்த்துவிட்டு அதற்கு பிறகு ஊழியத்திற்கு வருகிறேன் என்கிறான். அதாவது இன்னும் சற்று வயதான பிறகு வருகிறேன் என்று சொல்லுகிறான். அருமையானவர்களே, சீஷத்துவத்துக்கு நாம் வரும்பொழுது அவருடைய சித்தத்தை விட 2வது இடத்திலேயே உலக பிரகாரமான அன்பு வருகிறது. நம்முடைய முதல் அன்பு யாருக்கு என்பதை குறித்து தெளிவாக தீர்மானிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். என்றாலும் பொதுவாக அவருடைய சித்தமும் இந்த உலகத்திலே அவர் கொடுத்திருக்கிற அன்பின் உறவுகளும் எல்லா வேளைகளிலுமே ஒன்றுக்கொன்று எதிராக இல்லை. லூக்கா 9ஆம் அதிகாரம் 61, 62 வசனங்களை பார்த்தால் இங்கே மற்றும் ஒருவன் வந்து, ஆண்டவரே, உம்மை பின்பற்றுவேன், ஆனாலும் முன்பு போய் வீட்டில் இருக்கிறவர்களிடத்திலே அனுப்புவித்து கொண்டு வரும்படி உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான். இதற்குத்தான் இயேசு, கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவன் அல்ல என்று சொல்லிவிட்டார்.
இந்த மனிதனை குறித்து சொல்லும் பொழுது இயேசுவை பின்பற்ற அரைகுறை மனதுள்ளவனாய் இருந்தான் என்று சொல்லலாம். அவன் இயேசுவுக்கு சீஷனாய் இருக்க விரும்பினான். அதற்காக எந்த தியாகத்தையும் செய்ய அவன் விரும்பவும் இல்லை. ஊழியத்தின் முக்கியத்துவத்தை குறித்தோ அவசரத்தை குறித்தோ அவனுக்கு எந்த உணர்வும் இல்லை. ஆனால் அந்த குறிப்பிட்ட சூழ்நிலையிலே இப்பொழுது இயேசு சிலுவையை நோக்கி போய் கொண்டிருக்கிறார். அருமையான சகோதரனை சகோதரியே, சீஷத்துவத்துக்கு நாம் கொடுக்க வேண்டிய விலைக்கரையம் அதிகமானது. நாம் கொடுக்கக்கூடிய எல்லா காரியங்களையும் கொடுக்க வேண்டியது அவசியம். அப்போஸ்தலனாகிய பவுல் இதை குறித்து சொல்லும் பொழுது பிலிப்பியர் 3:13-14 வசனங்களிலே இவ்விதமாய் சொல்லியிருக்கிறார். கவனியங்கள், வாசிக்கிறேன். பிலிப்பியர் 3:13-14 சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லெக்கை நோக்கி தொடர்கிறேன். இப்பொழுது நாம் லூக்கா 10ஆம் அதிகாரத்தை சந்திக்க போகிறோம். இந்த அதிகாரத்திலே இயேசு 70 பேரை ஊழியத்துக்காக அனுப்புகிறார். கோராசின், பெத்சாய்தா, கப்பர்நகும் ஆகிய நகரங்களின் மேலே நியாய தீர்ப்பை கூறுகிறார். இந்த அதிகாரத்திலே தான் நல்ல சமாரியன் ஓமையை சொல்கிறார். இறுதியாக மார்த்தாள் மரியாள் வீட்டிற்கு இயேசு போகிறார். முதலாவதாக 70 பேரை இயேசு ஊழியத்திற்கு அனுப்புவதை குறித்து பார்ப்போம். பாருங்கள், லூக்கா 10ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களையும் வாசிக்கிறேன். இவைகளுக்கு பின்பு கர்த்தர் வேறே 70 பேரை நியமித்து தாம் போகும் சகல பட்டணங்களுக்கும் இடங்களுக்கும் அவர்களை தமக்கு முன்னே 2 பேராக அனுப்பினார். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். ஆகையால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்திற்கு முன்னோடிகளாக இந்த 70 சீடர்களை இயேசு அனுப்பினார். இதை குறித்து லூக்கா மாத்திரமே கூறியிருக்கிறார். இந்த வேலையானது மிக குறைந்த காலகட்டத்திற்கு மட்டுமே. அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பொறுப்பும் நிரந்தரமானது அல்ல. ஏனென்றால் இயேசு எருசலேமை நோக்கி போய்க் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அறுப்புக்கு எஜமானை நோக்கி ஜெபிப்பதை குறித்து அதிகமாக நாம் கேள்விப்படுகிறோம். விளைந்திருக்கிற உலகத்தை அவர் பார்க்கிறார். இன்றைக்கு நாம் விளைந்ததை ஒன்று சேர்க்க வேண்டியது நமது கடமையாயிருக்கிறது. ஆனாலும் அறுவடை செய்வது என்னுடைய பணி என்று நான் நினைக்கவில்லை. இப்படி நான் கூறுவது ஒருவேளை உங்களுக்கு வினோதமாயிருக்கலாம். நம்முடைய கடமை கர்த்தருடைய வார்த்தைகளை விதைக்க வேண்டியதே. நீங்கள் ஒரு விவசாயியாய் இருப்பீர்கள் என்றால், அல்லது விவசாய பின்னணியம் உங்களுக்கு இருக்கும் என்றால், விதையை விதைப்பதற்கும் விளைந்த கதிர்களை அறுப்பதற்கும் உள்ள பெருத்த வேறுபாடு தெரியும். இங்கே இயேசு என்ன சொன்னார்? அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம் என்று கூறினார். அந்த வார்த்தைகளை சொல்லும் பொழுது இயேசு எங்கே இருந்தார் என்பதை நாம் சற்றே நினைவு கூற வேண்டும். அவர் சிலுவைக்கு முன்பக்கத்திலே இருக்கிறார். ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் சீக்கிரமாக நிறைவடைய போகிறது. எல்லா காலங்களின் இறுதியிலுமே நியாய தீர்ப்பு வருகிறது. ஒரு காலகட்டத்தின் இறுதியிலே வரும் நியாய தீர்ப்பே அறுவடை. அந்த காலமே பின்னர் விதைப்புக்குரிய காலமுமாயும் இருக்கிறது. இப்பொழுது நாம் விதைகளை விதைக்கிறோம். இந்த காலகட்டத்தின் முடிவிலே அறுவடை செய்ய வேண்டும். களைகளை குறித்தும் கோதுமையை குறித்தும் இயேசு சொன்ன ஓமையிலே இரண்டும் வளர விட்டு விடுங்கள் என்பதாக சொல்லியிருக்கிறார். கவனிங்கள், வாசிக்கிறேன். மத்தேயு 13:30. அறுப்பு காலத்தில் நான் அறுக்கிறவர்களை நோக்கி, முதலாவது களைகளை பிடுங்கி அவைகளை சுட்டெரிக்கிறதற்கு கட்டுகளாக கட்டுங்கள், கோதுமையையோ என் களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் என்பேன் என்று சொன்னான் என்றார். கர்த்தருடைய வார்த்தையாகிய விதையை விதைக்க வேண்டியது என்னுடைய பணியாயிருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, கிறிஸ்துவை இரட்சகராக அறிந்திருக்கிற ஒவ்வொரு சகோதரனும் ஒவ்வொரு சகோதரியும் இந்த கர்த்தருடைய வசனத்தை விதைக்கும் பணியிலே ஈடுபாடு கொள்ள வேண்டும். லூக்கா 10ஆம் அதிகாரம் 3 முதல் 9 வசனங்களை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது, அங்கே ஆட்டுக்குட்டிகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல நான் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்கிறார். பணப்பையையும் சாமான் பையையும் பாதரட்சைகளையும் கொண்டு போக வேண்டாம். வழியிலே ஒருவரையும் வினவும் வேண்டாம். ஒரு வீட்டிலே பிரவேசிக்கும் பொழுது அந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று முதலாவது சொல்லுங்கள் என்று கூறி அனுப்புகிறார். அது மட்டுமல்ல, அந்த வீட்டில்தானே நீங்கள் தங்கியிருந்து அவர்கள் கொடுக்கிறவைகளை புசித்து குடிக்கலாம். ஏனென்றால் வேலையாள் தன் கூலிக்கு பாத்திரனாயிருக்கிறான். நீங்கள் வீடு வீடாக போக வேண்டாம். ஒரு பட்டணத்திலே ஜனங்கள் உங்களை ஏற்றுக்கொண்டால் அவர்கள் உங்கள் முன் வைக்கிறவைகளை நீங்கள் புசிக்கலாம். அங்கே பிணியாளிகளை குணமாக்கி தேவனுடைய ராஜ்யம் அவர்களுக்கு சமீபமாக இருக்கிறது என்பதை சொல்லுங்கள் என்று கூறி அனுப்புகிறார். பாடுகளையும் துன்பங்களையும் எதிர்பார்த்தே செல்லும்படியாக சொல்கிறார்.
எனவேதான் ஓநாய்களுக்குள்ளே ஆடுகளை அனுப்புவது போல அனுப்புகிறேன் என்கிறார். அவர்கள் அதிகமான சாமான்கள் இல்லாதபடி எளிதாக பிரயாணம் செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். வீணான காரியங்களிலே பேசி நேரத்தை வீணாக்கக்கூடாது. அவருடைய ஒரே நோக்கம் கிறிஸ்துவின் வருகைக்கு தனிப்பட்ட விதத்திலே அவருடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்த வேண்டும். பிரியமானவர்களே, இன்றைக்கும் நாம் எந்தெந்த பணிகளிலே ஈடுபட்டு கொண்டிருந்தாலும் இயேசு கிறிஸ்து சீக்கிரமாக வரப்போகிறார் என்பதை மற்றவர்களுக்கு சொல்ல கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். நம்முடைய வார்த்தையும் நம்முடைய வாழ்க்கையும் அதை வெளிப்படுத்துகிறதா இருக்க வேண்டும். வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் இதுதான் இறுதியான நாள் என்பது போல நாம் வாழ வேண்டும். 10 முதல் 16 வசனங்களை வாசித்து பார்த்தால், அவர் அனுப்பியவர்களை யாராவது ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அந்த பட்டணத்திற்கே பெரிய அழிவு வரும் என்பதை குறிப்பிடுகிறார். வசனம் 13 என்ன சொல்லுகிறார்? கோராசின் பட்டணமே உனக்கு ஐயோ, பெத்சாயிதா பட்டணமே உனக்கு ஐயோ, உங்களில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் தீர்விலும் சீதோனிலும் செய்யப்பட்டிருந்ததானால் அப்பொழுதே ரெட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து மனம் திரும்பி இருப்பார்கள் என்று சொல்கிறார். இவ்வாறு அவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளாததினாலே நியாய தீர்ப்பு நாளிலே உங்களுக்கு நேரிடுவதை பார்க்கிலும் தீர்வுக்கும் சீதோனுக்கும் நேரிடுவது லகுவாயிருக்கும் என்றார். அது மட்டுமல்ல, கப்பர்நகூமை குறித்து சொல்லும் பொழுதும், வானபரியந்தம் உயர்த்தப்பட்ட கப்பர்நகூமே, நீ பாதாள பரியந்தம் தாழ்த்தப்படுவாய் என்கிறார். இங்கே அவர் சொல்ல விரும்புகிற முக்கியமான கருத்து என்ன தெரியுமா? அவரையும் அவருடைய ஊழியக்காரர்களையும் புறக்கணிக்கிறவர்கள் எவ்வளவு பெரிய ஒரு ஆபத்தை சந்திக்கப் போகிறார்கள் என்பதை கூறுகிறார். அவருடைய ஊழியக்காரர்களை யாராவது பகைப்பார்கள் என்றால், தடுத்து நிறுத்துவார்கள் என்றால், அது அவருக்கு எதிராகவே செய்யப்பட்டதாக சொல்லுகிறார். லூக்கா 10 அதிகாரம் 17 முதல் 20 வசனங்களை பாருங்கள். இயேசு அனுப்பின 70 பேரும் திரும்ப வந்து அவருடைய நாமத்தினாலே பிசாசுகளும் அவர்களுக்கு கீழ்ப்படுகிறது என்று மகிழ்ச்சியோடு சொல்கிறார்கள். அப்பொழுது இயேசு சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவினுடைய சகல வல்லமையை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது என்று ஒரு வாக்கு கொடுக்கிறார். ஆனாலும் ஆவிகள் கீழ்ப்படிவதற்காக அவர்கள் சந்தோஷப்படாமல் அவர்களுடைய பெயர்கள் பரலோகத்திலே எழுதப்பட்டிருப்பதை குறித்து சந்தோஷப்பட வேண்டும் என்று கூறுகிறார். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான விசுவாசியே, இன்றைக்கு எதை குறித்து உங்களுக்கு மிகுந்த மன மகிழ்ச்சி உண்டாகிறது? சற்றே எண்ணி பாருங்கள். இந்த உலகத்திலே நீங்கள் நினைப்பது கிடைப்பதனாலே மகிழ்ச்சியோடு இருக்கிறீர்களா, அல்லது உங்களுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது என்பது உங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கிறதா இருக்கிறதா? விசுவாசிகளுடைய மகிழ்ச்சியானது நிகழ்ச்சி சார்ந்ததா இல்லாமல் அது ஜீவ புஸ்தகத்தை சார்ந்ததா இருக்கும் பொழுது அது நிலையான மகிழ்ச்சியாக இருக்க முடியும். திரும்ப வந்த சீடர்கள் மிக உற்சாகத்தோடு வந்தார்கள். நாமும் கர்த்தருடைய வசனங்களை மற்றவர்களுக்கு கொடுத்து திரும்பும் பொழுது இந்த மகிழ்ச்சி நம்மிலேயும் இருக்கிறது. கர்த்தருடைய ஊழியத்தில் இருக்கும் ஒரு சகோதரனாக சகோதரியாக நீங்கள் இருப்பீர்கள் என்றால், பிசாசுகள் உங்களுக்கு பயப்படுவதற்காக நீங்கள் மகிழ்ச்சி அடையாமல் உங்கள் பெயரை தேவன் ஜீவ புஸ்தகத்திலே எழுதியிருப்பதை குறித்து நீங்கள் அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். நாம் கர்த்தருக்கு ஊழியம் செய்யும் பொழுது அதிலே வெற்றிகள் ஆசீர்வாதங்கள் கிடைக்கும் என்றால் அது நம்முடைய வேலை அல்ல, அது கர்த்தருடைய பணி. வசனங்கள் 21 முதல் 24 வரை பாருங்கள். லூக்கா எழுதின சுசேஷத்திற்கே உரித்தான ஒரு ஓமையை இங்கே பார்க்கிறோம். மார்க் தனது சுசேஷத்திலே எப்படி இயேசு செய்த அற்புதங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து எழுதியிருக்கிறாரோ அதே போல லூக்கா ஓமைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து எழுதியிருக்கிறார். வேத புத்தகத்திலேயே முக்கியமான பகுதிகள் என்று கருதப்படுகிற ஓமைகள் அடங்கிய சில பகுதி லூக்காவினாலே மாத்திரம் எழுதப்பட்டிருக்கிறது. நல்ல சமாரியன் ஓமை அதிகமான மக்கள் அறிந்த ஒன்று. இலக்கியங்களை பகுத்து எழுதுகிறவர்களும் கூட இதுவரை சொல்லப்பட்ட கதைகளிலெல்லாம் சிறந்த ஒரு கதை இது என்று சொல்கிறார்கள். பாருங்கள், லூக்கா எழுதின சுவிசேஷம் 10 அதிகாரம் 25 வசனம். அப்பொழுது நியாய சாஸ்திரி ஒருவன் எழுந்திருந்து அவரை சோதிக்கும்படி, போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அருமையானவர்களே, நித்திய ஜீவனை குறித்து கேட்ட கேள்விக்குத்தான் இயேசு சொன்ன ஓமை நல்ல சமாரியன் ஓமை. இந்த கேள்வி ஒரு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உண்மையாக கேட்கப்பட்ட ஒரு கேள்வி அல்ல. ஆனாலும் இது ஒரு நல்ல கேள்வி. கேள்வியை கேட்டது யார்? ஒரு நியாய சாஸ்திரி. இன்று நாம் நினைப்பது போல அவன் ஒரு நியாயாதிபதி அல்ல. நியாயாதிபதி குறித்த ஒரு சம்பவத்தை ஒரு புஸ்தகத்திலே வாசித்தேன். சற்றே கவனியுங்கள். 2 வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்திற்கு சென்றார்கள். அது மிகவும் கடினமான வாக்குவாதத்திற்குரிய ஒரு பிரச்சனையாயிருந்தது. நீதிமன்றமும் ஆரம்பமானது. ஒரு வழக்கறிஞர் அடுத்தவரை பார்த்து, அவர் பொய்களை சொல்லுகிறவர் என்று கூறினார். மிகவும் கோபமடைந்த இந்த வழக்கறிஞர்,
அவரை பார்த்து, நீர்தான் அதிகமாய் பொய் சொல்லுகிறீர் என்று சொன்னார். இதையெல்லாம் கவனித்துக் கொண்டிருந்த நியாயாதிபதி மேஜையிலே தட்டி அமைதியாக இருக்கும்படியாக கட்டளையிட்டு விட்டு, இப்பொழுது வழக்கறிஞர்கள் தங்களை யார் என்று அறிந்து கொண்டு விட்டார்கள், இப்பொழுது நாம் இந்த வழக்கை ஆரம்பிப்போம் என்று சொன்னாராம். சரி, அருமையானவர்களே, இது ஒரு வேடிக்கையான சம்பவமாக இருந்தாலும் நியாய சாஸ்திரி என்று நாம் வேதத்திலே பார்க்கிற அந்த மனிதன் இப்படிப்பட்ட ஒரு நியாயாதிபதி இல்லை. அவர் நியாயப்பிரமாணத்திற்கு விளக்கம் கொடுக்கிறவர். இந்த கேள்வியை மிக அற்புதமாக இயேசு கையாளுகிறார். அவன் கேட்ட கேள்விக்கு பதிலாக இயேசுவும் ஒரு கேள்வி கேட்கிறார். இது சாக்ரட்டீஸினுடைய வழிமுறை என்று சொல்லப்படுகிறது. ஒரு கேள்விக்கு பதில் சொல்வதற்கு பதிலாக இன்னொரு கேள்வியை கேட்பது. அது என்ன செய்கிறது என்றால், கேள்வி கேட்ட மனிதனையே தனது கேள்விக்கான விடையை சொல்ல வைத்து விடுகிறது. எனவே இயேசு கிறிஸ்துவும் இந்த நியாய சாஸ்திரியினிடத்தில் ஒரு கேள்வி கேட்கிறார். வசனம் 26, அதற்கு அவர், நியாயப்பிரமாணத்தில் என்ன எழுதியிருக்கிறது? நீ வாசித்திருக்கிறது என்ன என்றார். அதற்கு அவனுடைய பதிலை பாருங்கள். வசனங்கள் 27, 28. அவன் பிரதியுத்தரமாக, உன் தேவனாய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் உன் முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று எழுதியிருக்கிறது என்றான். அவர் அவனை நோக்கி, நிதானமாய் உத்தரவு சொன்னாய், அப்படியே செய், அப்பொழுது பிழைப்பாய் என்றார். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்மை உருவாக்கிய தேவனாய கர்த்தரை எதிர்பார்க்கும் முக்கியமான 2 காரியங்கள் இதுதான். நம்மை படைத்த தேவனாய கர்த்தரிடத்திலே நாம் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் முழு சிந்தையோடும் அன்பு கூற வேண்டும். இப்படி நாம் அன்பு கூறுவோம் என்றால் அவரை தொழுது கொள்ளும் பொழுது நம்மை சுற்றி இருக்கிற உலகத்தையே நாம் மறந்து போவோம். இப்படி சொல்லும் பொழுது அவர் மேலே உள்ள அன்பினாலே எதையுமே நாம் அவருக்காக செய்ய துணிவோம். அது மட்டுமல்ல, நம்மை நேசிக்கிற அவருக்காக நாம் எதை செய்தாலும் முழு பலத்தோடும் முழு முயற்சியோடும் செய்கிறவர்களாக இருப்போம். இப்படிப்பட்ட அன்பு நம்மிலே இருக்கிறதா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லது உலகத்திலே மற்றவர்கள் என்ன சொல்வார்கள், மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று சொல்லி ஆண்டவரை நேசிப்பதிலே நாம் தயங்கி வந்து கொண்டிருக்கிறோமா? அடுத்ததாக, நம்மிடத்திலே நாம் அன்பு கூறுவது போல பிறரிடத்திலையும் அன்பு கூறுகிறவர்களாக இருப்போம். நம்முடைய தேவனாய கர்த்தரை உண்மையாக நாம் நேசிக்கும் பொழுது நமக்காக மரித்து உயிர்த்த இயேசுவின் அன்பை புரிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணித்திருப்போம். அது மட்டுமல்ல, அவருடைய அன்புக்கு அடிமைகளாக நாம் நம்முடைய அண்டை அயலகத்தாரை, நம்மோடு பணி செய்கிறவர்களை, நம்மோடு வாழுகிறவர்களை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நேசிக்கிறவர்களாக இருப்போம். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நமக்கு இல்லை என்றால், ஆண்டவரே, அந்த அன்பை என்னுடைய உள்ளத்திலே ஊற்றும் என்று கேட்போமா? எங்களை நேசிக்கிறீர்கள் நல்ல ஆண்டவரே, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக எங்களுக்காக உம்முடைய ஒரே பேரான குமாரனையே சிலுவையிலே ஒப்பு கொடுத்த உம்முடைய அன்பை நாங்கள் புரிந்து கொண்டு உமக்கு கீழ்ப்படியவும் உம்முடைய சித்தத்தை செய்யவும் எங்களை தாழ்த்தி தருகிறோம் ஐயா. உம்முடைய அன்பை உணர்ந்து கொண்ட நாங்கள் எங்களை சுற்றி இருக்கிறவர்களிடத்திலே உம்முடைய அன்பை பிரதிபலிக்கிறவர்களாக வாழ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சூழ்நிலைகளிலேயும் எங்களுக்கு உதவி செய்யும். இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராவது உம்மை நேசிக்க வேண்டிய அளவு நேசிக்காமல் உலகப் பொருட்களையோ உலகத்தில் உள்ள மனிதர்களையோ வேறு எந்த காரியங்களையோ நேசித்துக் கொண்டிருப்பார்கள் என்றால் அதை உணர்ந்து கொள்ள கிருபை செய்யும். நாங்கள் எந்த சூழ்நிலையிலே வாழ்ந்தாலும் எங்களை சுற்றி இருக்கிறவர்களுக்கு உம்முடைய அன்பை பகிர்ந்து கொடுக்கிறவர்களாக, அவர்களை நேசிக்கிறவர்களாக வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு இரட்சகரின் நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு கேட்கிறோம் பிதாவே, ஆமேன்.